Hello பசங்களா, very good evening. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Class 12 மேக்ஸ்ல Chapter 6 Applications of Vector Algebra. இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் வந்து கம்ப்ளீட்டா இந்த மைண்ட் மேப் சீரிஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? எஸ். சோ நம்ம செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம Xylem Premier League அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃப்லைனுக்கான கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கான கிளாसेस வந்து வரப்போற மார்ச் 27th ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? சோ விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம்? இங்க இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். காட் இட். சோ இதுல என்ன அடிஷனலா பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்லைன்ல கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸுக்கான ஆக்சஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. சரிங்களா? அண்ட் இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 பிளஸ் ஜிஎஸ்டி. அண்ட் இங்க நீங்க பாக்குறது இந்த இயர் நம்ம Xylemல படிச்சு நீட் எக்ஸாம் கிளியர் பண்ண 50+ ஸ்டூடெண்ட். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்களும் இதுல ஒன் ஆஃப் த மெம்பரா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறதா இருந்தா சோ மறக்காம இந்த நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பர் வந்து நோட் பண்ணிட்டு கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. காட் இட். சோ இப்போ நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா மைண்ட் மேப் சீரிஸ்க்குள்ள போலாம். சரிங்களா? சோ இந்த மைண்ட் மேப்ல நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ் the length of magnitude of a vector. சரிங்களா? ஒரு வெக்டார் கொடுத்துட்டாங்க. வெக்டார் வந்து v அப்படிங்கிறது இது வந்து வெக்டார். சோ இதனுடைய லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ லென்த் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் இந்த இடத்துல பாருங்க. சோ இந்த வெக்டார் i cap j cap k capனு இருக்கு இல்லையா? சோ அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிட்டு சோ அத எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. சரிங்களா? சோ இதுதான் என்ன அப்படின்னா மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கான process. கிளியரா இருக்கா? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது a vector with length 1 unit. சரிங்களா? அதனுடைய லென்த் வந்து 1 யூனிட் அப்படின்னா அந்த வெக்டாருக்கு என்ன பேரு? யூனிட் வெக்டார். கிளியரா இருக்கா? ஓகே. சே ஃபார் எக்ஸாம்பிள் i cap j cap k cap இது எல்லாமே வந்து யூனிட் வெக்டார் அப்படி நம்ம சொல்லுவோம். கிளியரா இருக்கா? சோ அடுத்து வெக்டார் அடிஷன் எப்படி பண்ணணும்? சோ வெக்டார் அடிஷன் எப்படி பண்றது அப்படின்னா சோ இப்போ a வெக்டார் இருக்கு, b வெக்டார் இருக்கு. சரிங்களா? சோ அதுல இருக்கக்கூடிய அந்த i cap j cap k cap இருக்கு இல்லையா யூனிட் வெக்டார்ஸ் அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். a1 plus b1 a2 plus b2 a3 plus b3 இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல i cap j cap k cap அப்படின்னு எடுத்துக்கோங்க வித் அடிஷன். கிளியரா இருக்கா? சோ இப்படி தான் நீங்க வந்து ஆட் பண்றீங்க. வெரி சிம்பிள் process. சரிங்களா? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். சரிங்களா? சோ ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. a வெக்டார் கொடுத்துட்டாங்க. a1 i cap plus a2 j cap plus a3 k cap அப்படின்ட்டு. அடுத்தது b வெக்டார் கொடுத்துட்டாங்க. b1 i cap plus b2 j cap plus b3 k cap அப்படின்ட்டு. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து c வெக்டாரும் கொடுத்துட்டாங்க. c1 i cap c2 j cap plus c3 k cap இது கொடுத்துட்டாங்க. சோ இப்போ நீங்க வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் பண்ணனும் அப்படினா சோ வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் எப்படி சொல்லலாம்? a cross b டாட் c வெக்டார் சொல்லலாம் அல்லது பாக்ஸ் ப்ராடக்ட்ல இப்படி abc ன்னு கூட சொல்லலாம். abc வெக்டார். சரிங்களா? சோ இதுவும் என்ன அப்படினா வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படினு அர்த்தம். சோ இதுல கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணனும். சரிங்களா? சோ a வெக்டார் இருந்து a1 a2 a3 கலெக்ட் பண்ணி நீங்க ரோ 1ல ஃபில் பண்ணிடுங்க. சோ அடுத்து பாருங்க b வெக்டார் இருந்து b1 b2 b3 கலெக்ட் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க செகண்ட் ரோல ஃபில் பண்ணிடுங்க. சோ c1 c2 c3 ஃபில் கலெக்ட் பண்ணி நீங்க தேர்ட் ரோல ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு ஓவராலா இதுக்கு வந்து மேக்னிட்யூட் எடுத்துருங்க. சாரி டெட்டர்மினன்ட் எடுத்துருங்க. சரிங்களா? சோ இதுக்கு வந்து நீங்க டெட்டர்மினன்ட் எடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் வந்து கிடைச்சிரும். கிளியரா இருக்கா பசங்களா? சோ அப்டேட் பண்ணுங்க எல்லாருக்கும். சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? சோ அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இங்க ஸ்கேலார் ப்ராடக்ட்னா என்ன, வெக்டார் ப்ராடக்ட்னா என்ன. சரிங்களா? சோ அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இந்த டாட் வருது இல்லையா இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டாட் ப்ராடக்ட் அல்லது ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ a வெக்டார் டாட் b வெக்டார். சோ அப்படி டாட் ப்ராடக்ட் வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரெண்டு வெக்டார்ல இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும் நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? சோ அப்ப a1 b1 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து a2 b2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. a3 b3 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ அதான் என்ன அப்படின்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் அல்லது டாட் ப்ராடக்ட் அப்படி நம்ம சொல்லுவோம். சோ அடுத்து பாருங்க வெக்டார் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ வெக்டார் ப்ராடக்ட் a கிராஸ் b அப்படி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோ a கிராஸ் b வரும்போது இந்த யூனிட் வெக்டார்ஸ் வந்து ரோ 1ல ஃபில் பண்ணிடுங்க. i cap j cap k cap இது வந்து ரோ 1ல நீங்க ஃபில் பண்ணிடணும். சோ அடுத்து பாருங்க அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? a வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் a1 a2 a3 b வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்க b1 b2 b3. சரிங்களா? சோ அது வந்து நீங்க ரோ 2 அண்ட் ரோ 3ல வந்து ஃபில் பண்ணிடுங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம்? சோ இதெல்லாம் வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ் அல்லது மேக்னிட்யூட் அப்படி நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? சோ அடுத்து போலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது a கிராஸ் b என்ன பண்ணனும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுதுங்களா? வெக்டார் ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணனும்ன்றது தெளிவா சொல்லியாச்சு. சோ அடுத்து ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். சோ இப்படி ஒரு வெக்டார் இருக்கு, இப்படி ஒரு வெக்டார் இருக்கு. சரிங்களா? சோ இந்த ரெண்டு வெக்டார் இது வந்து a வெக்டார், இது வந்து b வெக்டார். இந்த ரெண்டு வெக்டாருக்கு இடைப்பட்ட அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அந்த தீட்டா கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கான ஃபார்முலா தான் இங்க கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தீட்டா is equal to
cos inverse of a dot b, a vector dot b vector, denominatorல பாருங்க magnitude of a vector into magnitude of b vector. கிளியரா இருக்கா? ஓகே, ஸோ மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் a1 i cap, சரிங்களா, பிளஸ் a2 j cap பிளஸ் a3 k cap அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது? a வெக்டர். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இதுக்கான மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ என்னுடைய கோஎஃபிஷியன்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் பிளஸ் a3 ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. கிளியரா? ஸோ இப்படிதான் வந்து நீங்க மேக்னிடியூட் வந்து இதுக்கும் இந்த a வெக்டாருக்கும் b வெக்டாருக்கும் கால்குலேட் பண்ணணும். கிளியரா இருக்கா? ஸோ இந்த பார்த்து தெளிவா புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்தது எப்படி வந்து டாட் ப்ராடக்ட்டை கிராஸ் ப்ராடக்ட்டை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்றது, ஸோ அதே மாதிரி கிராஸ் ப்ராடக்ட்டை எப்படி வந்து டாட் ப்ராடக்ட்டை நம்ம வந்து கன்வெர்ட் பண்றது, ஸோ அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் தான் இங்க கொடுத்துருக்கு. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, a வெக்டார் கிராஸ் b வெக்டார் டாட் c வெக்டார் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஸோ இது எப்படி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம்? a வெக்டார் டாட் ஆஃப் b கிராஸ் c அப்படின்னு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த பிராக்கெட் வந்து மாத்திட்டு அதே நேரத்தில் இந்த டாட்டும் ப்ராடக்ட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். கிளியரா இருக்கா? ஓகே, சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? சோ அடுத்து பாருங்க, வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட். சரிங்களா? சோ அதனுடைய எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா. சோ a கிராஸ் ஆஃப் b கிராஸ் c அப்படின்னு கொடுத்தா எப்படி எடுத்துக்கணும்? அது a டாட் c ஆஃப் b வெக்டார் மைனஸ் a டாட் b ஆஃப் c வெக்டார். சரிங்களா? சோ நடுவுல மைனஸ் வரும், மறக்காதீங்க. சரிங்களா? சோ இந்த a எடுத்துட்டு c யோட மல்டிப்ளை பண்ணணும், அடுத்தது b யோட மல்டிப்ளை பண்ணணும். அது வந்து பிராக்கெட்டுக்குள்ள வந்துரும், இந்த ரெண்டு பார்ட்டும். சரிங்களா? இது ரெண்டு பிராக்கெட்டுக்குள்ள வந்துரும். சோ அடுத்தது பாருங்க, ரிமைனிங் வந்து வெளியில வந்துரும். சோ இந்த bங்கிறது இந்த இடத்துல c யோட மல்டிப்ளை பண்ணும்போது bங்கிறது வெளியில வரும். கிளியரா இருக்கா என்ன பண்றோம்ட்டு? சோ அப்டேட் பண்ணுங்க கண்ணா. தெளிவா புரிஞ்சுதா பாருங்க. சோ எல்லாருக்கும் தெளிவா இருக்கா என்ன பண்றோம்ட்டு? ஓகே, சோ இந்த a வந்து நீங்க இதோட மல்டிப்ளை பண்றீங்க. ஓகே, b யோட மல்டிப்ளை பண்ணும்போது c வெளியில இருக்கும். ஓகே, c யோட மல்டிப்ளை பண்ணும்போது b வந்து வெளியில இருக்கும். காட் இட்? சோ அடுத்தது, சோ இது ரெண்டு வந்து நான் அசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது a கிராஸ் ஆஃப் b கிராஸ் c அப்படிங்கிறதும் a கிராஸ் b ஆஃப் கிராஸ் c அப்படிங்கிறதும் ரெண்டும் ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல். சரிங்களா? நான் அசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் நோட் டவுன். சோ அடுத்தது போலாம், நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிள்ஸ் பிட்வீன் த லைன்ஸ் வந்து நம்ம பார்த்துலாம். சரிங்களா? சோ இப்போ நம்ம கிட்ட ரெண்டு லைன் இருக்கு. சரிங்களா? சோ இது வந்து லைன் 1, இது வந்து லைன் 2. சரிங்களா? சோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ b வெக்டாருக்கும் d வெக்டாருக்கும் இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஆங்கிள். ஓகேங்களா? சோ அதை எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து b டாட் d. சரிங்களா? சோ இந்த b வெக்டாருக்கும் d வெக்டாருக்கும் என்ன பண்றோம்? நம்ம டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணிக்கிறோம். சோ அதுக்கு வந்து நம்ம மேக்னிடியூட் எடுக்கணும். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, டினாமினேட்டர்ல magnitude of b vector into magnitude of d vector. கிளியரா? சோ அட் லாஸ்ட் என்ன பண்றோம்? இந்த காஸ் அப்படிங்கறத நம்ம ரைட் சைடு கொண்டு வரோம். அப்ப அது காஸ் இன்வர்ஸ் அப்படின்னு மாறிடும். சோ we will get only angle மட்டும் கிடைக்கும். கிளியரா இருக்கா பசங்களா? சோ அப்டேட் பண்ணுங்க. சோ இந்த ஃபார்முலா தெளிவா புரிஞ்சுதுங்களா? சோ here r vector அப்படிங்கிறது a vector plus s b vector. சோ here r vector செகண்ட் ஒன் பாருங்க, r vector is equal to c vector plus td vector. Got it? சோ அடுத்தது பாருங்க, கார்ட்டீசியன் ஃபார்ம் பார்க்கலாம். சரிங்களா? சோ அதே வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எப்படி வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது between two vectors. ஓகே, சோ எப்படி கண்டுபிடித்து பாருங்க, x minus x1 divided by b1 which is equal to y minus y1 divided by b2 which is equal to z minus z1 divided by b3. கிளியரா? சோ இதெல்லாம் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். இது வந்து லைன் 1. சரிங்களா? லைன் 2 வந்து இப்படி கொடுத்திருக்காங்க. சோ x minus x2 divided by d1 which is equal to y minus y2 divided by d2 z minus z2 divided by d3. கிளியரா? சோ இதான் வந்து டூ லைன்ஸ் கார்ட்டீசியன் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இந்த ரெண்டு லைனுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும்? θ is equal to cos inverse of என்ன பண்ணணும்? இந்த b1 d1 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சோ அடுத்து b2 d2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் b3 d3 மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ணணும்? இதுக்கு வந்து நீங்க மாடுலஸ் அப்ளை பண்ணணும், மேக்னிடியூட். காட் இட்? சோ அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் இந்த b1 b2 b3 இருக்கா? ஓகே, அதுக்கு நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. சரிங்களா? சோ இதுக்கு வந்து மேக்னிடியூட் எடுத்துருங்க. சோ அடுத்து பாருங்க, d1 d2 d3 இருக்கா? சோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்? மேக்னிடியூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். காட் இட்? கிளியரா இருக்கப்பா? சோ எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதுல லைன்ஸ், வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைன்ஸ். சரிங்களா? சோ என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் லைன்கான கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? throw a parallel to b. சரிங்களா? throw a parallel to b அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப வெக்டார் ஃபார்ம் எப்படி இருக்கு? சோ என்னுடைய பாராமெட்ரிக் ஃபார்ம் பாருங்க. சோ பாராமெட்ரிக், நான் பாராமெட்ரிக் ரெண்டு கொடுத்திருக்காங்க. வெக்டார் ஃபார்ம்ல ரெண்டு வரும்.
ஒன்று வந்து பேராமெட்ரிக், இன்னொன்று வந்து நான் பேராமெட்ரிக். சரிங்களா? ஸோ இது வந்து A parallel to B, இது வந்து A and B. சரிங்களா? த்ரோ A and B. Got it? ஸோ கவனிங்க. ஸோ A parallel to B அப்படின்னு வரும்போது R வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A வெக்டார் பிளஸ் TB வெக்டார். சரிங்களா? இதுதான் வந்து வெக்டார் ஃபார்ம் பேராமெட்ரிக்ல. சரிங்களா? ஸோ இதில் T பிலாங்ஸ் டு R நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேராமீட்டர் அப்படிங்கிறது T தான். ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க, ரெண்டாவது த்ரோ A and B அப்படின்னு வரும்போது R வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு A வெக்டார் பிளஸ் T ஆஃப் B வெக்டார் மைனஸ் A வெக்டார். கிளியரா இருக்கா? ஸோ இயர் ஆல்சோ T பிலாங்ஸ் டு R. காட் இட்? ஸோ அடுத்து பாருங்க, நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னு வரும்போது இந்த ஏங்கிறது வந்து லெஃப்ட் சைடு வந்துடணும். சரிங்களா? இந்த ஏங்கிறது வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா R மைனஸ் A வெக்டார் அப்படின்னு வரும். R வெக்டார் மைனஸ் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படின்னு வரும். சரிங்களா? கிராஸ் ப்ராடக்ட்ல. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, அதே மாதிரி இதை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. சரிங்களா? ஸோ இந்த பார்ட்டை வந்து இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு இதோட வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை அப்ளை பண்ணுங்க. ஸோ அவுட்புட் வந்து 0 வெக்டார் வரும். சரிங்களா? ஸோ இந்த டீங்கிறது எலிமினேட் ஆயிடும். நான் பேராமெட்ரிக்ல இந்த பேராமீட்டர் T அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சரிங்களா? அது தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ R வெக்டார் மைனஸ் A வெக்டார் கிராஸ் B வெக்டார். சரிங்களா? ஸோ அப்போ R மைனஸ் A வெக்டார் கிராஸ் B மைனஸ் A வெக்டார். காட் இட்? தட் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார். இதான் என்ன அப்படின்னா நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். கிளியரா இருக்கா? ஸோ அடுத்தது கார்ட்டீசியன் ஃபார்ம் எப்படி வருது பாருங்க. இதில் ஸோ x minus x1 divided by b1 which is equal to y minus y1 divided by b2 z minus z1 divided by b3. கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ இதை வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம். ஓகே. எதுக்கு? த்ரோ A parallel to B. காட் இட்? த்ரோ A and B அப்படின்னு வரும்போது உங்களுக்கு எப்படி வரும்? ஸோ இங்க ரெண்டு பாயிண்ட் வருது. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து x minus x1 divided by x2 minus x1 that is equal to y minus y1 divided by y2 minus y1 that is equal to z minus z1 divided by z2 minus z1. சரிங்களா? ஸோ இதான் வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம். புரியுதுங்களா? ஸோ ரெண்டுத்துக்கு கார்ட்டீசியன் ஃபார்ம் தெளிவா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? இதுல ஜாகோபிஸ் ஐடென்டிட்டி அண்ட் லெக்ராஞ்சி ஐடென்டிட்டி என்னன்றது பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஜாகோபிஸ் ஐடென்டிட்டி என்ன சொல்றாங்க பாருங்க இந்த இடத்துல. A cross of B cross C, B cross of C cross A, இங்க பாருங்க எல்லாமே அடிஷன்ல வருது, பிளஸ் C cross of A cross B. ஸோ இது எல்லாத்துடைய சம்மேஷன். ஸோ இந்த ABC ஃபார்ம், BCA ஃபார்ம், CAB ஃபார்ம் எல்லாமே கிராஸ் ப்ராடக்ட்ல வருது. இது எல்லாத்துடைய அடிஷன் ஆனது 0 வெக்டாருக்கு ஈக்குவல். இதை வந்து ஜாகோபிஸ் ஐடென்டிட்டி. கிளியரா இருக்கா? ஸோ ஈஸியா நம்மளால ஞாபகத்தில் வச்சுக்க முடியுமா? அப்டேட் பண்ணுங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் இதுல? கமான் கைஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் பாருங்க. இதுல ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்கியூ லைன்ஸ். ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ரெண்டு லைன் இருக்கு, அதுக்கு இடையில வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வந்து ஸ்கியூ லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகாது. சரிங்களா? கேப் இருக்கனால இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ அப்போ அந்த ரெண்டு லைனுக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆர் வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு A வெக்டார் பிளஸ் SB வெக்டார். R வெக்டார் இஸ் ஈக்குவல் டு C வெக்டார் பிளஸ் TB வெக்டார். சரிங்களா? ஸோ இதான் அந்த ரெண்டு ஸ்கியூ லைனுக்கான என்ன சொல்றது வெக்டார் ஃபார்ம். சரிங்களா? ஸோ தென் ஸோ டிஸ்டன்ஸ் D இஸ் ஈக்குவல் டு அப்படி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் D இஸ் ஈக்குவல் டு C வெக்டார் மைனஸ் A வெக்டார். சரிங்களா? C வெக்டார் மைனஸ் A வெக்டார். ஸோ டாட். ஓகே. ஸோ B கிராஸ் D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல D வரணுங்கன்னா ஸோ இயர் இங்க கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் D வெக்டார். சரியா? B கிடையாது, D வெக்டார். காட் இட்? B கிராஸ் D. கிளியரா இருக்கா? ஸோ அப்போ டினாமினேட்ல என்ன வருது பாருங்க உங்களுக்கு. B கிராஸ் D இதுக்கு வந்து மேக்னிடியூட் எடுக்கணும் நீங்க. B கிராஸ் Dக்கு வந்து என்ன பண்றீங்க? மேக்னிடியூட் அப்ளை பண்ணணும். இங்க டினாமினேட்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. தெளிவா புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்டேட் பண்ணுங்க எல்லாருக்கும். எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுன்னா நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். காட் இட்? ஸோ இது வரை கிளியரா புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ இந்த டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா எடுத்துக்கோங்க. ஃபார் ஸ்கியூ லைன்ஸ், ஸ்கியூ லைன்ஸ்க்கான டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா இது. ஓகே. ஸோ அடுத்தது லெக்ராஞ்சியஸ் ஐடென்டிட்டி. சரிங்களா? ஸோ லெக்ராஞ்சியஸ் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது A கிராஸ் B டாட் C கிராஸ் D. சரிங்களா? A கிராஸ் Bக்கும் C கிராஸ் Dக்கும் நம்ம என்ன பண்றோம்? டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்றோம். அப்போ எப்படி வரும் நமக்கு? ஃபர்ஸ்ட் A டாட் C. சரிங்களா? அடுத்தது A டாட் D. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க B டாட் C. ஓகேங்களா? ஸோ B டாட் D. இதெல்லாம் நம்ம எதுக்குள்ள கொண்டு வரணும்? ஒரு டிட்டர்மினன்ட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இதை சிம்பிளை பண்ணணும். சரிங்களா? சிம்பிளை பண்ணா நமக்கு வந்து என்ன கிடைச்சிரும்? லெக்ராஞ்சியஸ் ஐடென்டிட்டிக்கான ரிசல்ட் வந்து கிடைச்சிரும். கிளியரா புரிஞ்சுதா பசங்களா? ஸோ அப்டேட் பண்ணுங்க. எஸ். ஸோ அடுத்தது போமா. நெக்ஸ்ட் பாருங்க, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த parallel லைன்ஸ். சரிங்களா? ஸோ parallel லைன்ஸ்க்கு இடைப்பட்ட அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
So distance d is equal to c vector minus a vector cross b vector. So இங்க denominator வந்து b vectorக்கு நம்ம magnitude எடுத்துக்கணும். So always denominator that is not equal to 0. சரிங்களா? So denominator 0-ஆ இருக்கக்கூடாது. கிளியரா இருக்கா? So அடுத்தது பாருங்க. Different forms of equation of a plane. சரிங்களா? ஒரு பிளேன்கான ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? பிளேன்கான ஈக்குவேஷன். So அதனுடைய டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒன்னு வந்து நார்மல் ஃபார்ம், அதாவது வெக்டார் ஃபார்ம். சரிங்களா? So ரெண்டாவது வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம். Got it? So நார்மல் வெக்டார் ஃபார்ம் எப்படி இருக்கு பாருங்க. r vector dot d cap that is equal to p. So இந்த இடத்துல p அப்படிங்கிறது that is the distance from the origin and d vector. So இந்த d cap, சரிங்களா? d cap அப்படிங்கிறது வந்து என்ன? யூனிட் நார்மல். கிளியரா இருக்கா? So நார்மல் அப்படிங்கிறது என்னப்பா? ஓகே, so tangent உடைய perpendicular. Got it? So அடுத்தது பாருங்க. So next கார்ட்டீசியன் ஃபார்ம் எப்படி வரும் உங்களுக்கு? r vector dot okay li cap plus mj cap plus nk cap that is equal to p. சரிங்களா? So தெளிவா புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல l m n அப்படிங்கிறது டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் d cap உடைய டைரக்ஷன் கொசைன்ஸ் தான் இந்த l m n அப்படிங்கிறது. பசங்களா தெளிவா புரிஞ்சுதுங்களா? ஓகே, so இந்த ரெண்டு பிளேன்கான ஈக்குவேஷன் புரிஞ்சுதுங்களா? ஸோ இது வந்து வெக்டார் ஃபார்ம், இது வந்து என்ன அப்படின்னா கார்ட்டீசியன் ஃபார்ம். ஸோ இந்த டி கேப் இருக்கு இல்லையா, அதனுடைய டைரக்ஷன் கோசைன் தான் இங்க எல் எம் என் அப்படிங்கறதால கொடுத்திருக்காங்க. காட் இட்? ஸோ அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க இதுல. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன, வெக்டாருடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கவனிங்க. ஸோ வெக்டாருடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆர் வெக்டார் டாட் டி வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு கியூ. சரிங்களா? ஸோ இதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், வெக்டாருடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல Q அப்படிங்கிறது என்ன அப்படின்னா P இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் டி வெக்டார், P இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் டி வெக்டார். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம் எப்படி இருக்கும், வெக்டாருடைய கார்ட்டீசியன் ஃபார்ம் எப்படி இருக்கும்? த்ரோ திஸ் பாயிண்ட் x1, y1, z1. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நார்மல் அப்படிங்கிறது ஏபிசி. ஸோ அப்போ என்ன வரும் பாருங்க உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ அப்போ a இன்ட்டு x minus x1 plus b into y minus y1 plus c into z minus z1 that is equal to 0. சரிங்களா? அதே வந்து இன்டர்செப்ட் ஃபார்ம். சரிங்களா? இன்டர்செப்ட் ஃபார்ம் எப்படி வரும் உங்களுக்கு? இங்க 3 பிளேன்ஸ் இருக்கு இல்லையா, அதனால வந்து x by a plus y by b plus z by c that is equal to 1. சரியா? சோ இந்த இடத்துல abc அப்படிங்கறத இன்டர்செப்ட். சரிங்களா? x ஆக்சிஸ்ல எந்த இடத்துல கட் பண்ணுது, y ஆக்சிஸ்ல எந்த இடத்துல கட் பண்ணுது, z ஆக்சிஸ்ல எங்க கட் பண்ணுது அப்படிங்கிறது. சரியா? சோ அப்ப இன்டர்செப்ட் ஃபார்ம் முடிஞ்சது அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சது. சோ அடுத்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், வெக்டார் ஃபார்ம் என்னன்றது தெரிஞ்சது. சரிங்களா? சோ அதே வந்து 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். சரிங்களா? சோ 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் வரும்போது அதனுடைய பாராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி இருக்கும்? சரிங்களா? சோ அது கொடுத்திருக்கேன் பாருங்க. r vector is equal to a vector plus s of b vector minus a vector plus t of c vector minus a vector. சரிங்களா? சோ இந்த இடத்துல b அப்படிங்கிறது b is not equal to 0 vector, c vector is not equal to 0 vector, s t அப்படிங்கிறது belongs to r. சரிங்களா? சோ அதே வந்து நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் பாருங்க. சோ நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் வந்தா that is equal to 0 ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? சோ அப்போ இந்த இடத்துல a வெக்டர் லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். அப்ப r minus a அப்படினு வந்துரும். சரிங்களா? சோ அடுத்து இந்த b minus a அப்புறம் c minus a வந்து ரெண்டுத்துக்கு இடையில நீங்க கிராஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, இங்க டாட் வச்சுக்கோங்க. சரியா? சோ இத என்ன அப்படினா நான் பாராமெட்ரிக் ஃபார்ம். சோ அது வந்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் ப்ராடக்ட்ல இந்த மாதிரி கூட நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். சரிங்களா? சோ r minus a, b minus a, c minus a that is equal to 0. சோ பசங்களா தெளிவா இருக்கா உங்களுக்கு? அடுத்து angle between two planes. சோ ரெண்டு பிளேன் கிடைப்பட்ட அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா cos inverse of a1a2 plus b1b2 plus c1c2. சரிங்களா? சோ இது வந்து a வெக்டார் b வெக்டார்னு நீங்க இந்த டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓகே a1 ஸ்கொயர் plus b1 ஸ்கொயர் plus c1 ஸ்கொயர். சோ அடுத்து பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் a2 ஸ்கொயர் plus b2 ஸ்கொயர் plus c2 ஸ்கொயர். கிளியரா இருக்கா? சோ this is what the formula for angle between two planes. சோ அடுத்து நாம பார்க்க போறது distance between the parallel lines. சரிங்களா? parallel lines கிடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. so magnitude of d1 minus d2 divided by square root of a square plus b square plus c square. சரியா? so இதா ஃபார்முலா, ப்ளீஸ் நோட் டவுன். so அடுத்து image of a point in a plane. ஒரு பிளேன்ல நம்ம image of a point எப்படி கண்டுபிடிக்கிறது? so அதுக்கான ஃபார்முலா நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. v vector that is equal to u vector plus 2 times of p minus u vector dot n vector. சரிங்களா? so divide by n vector whole square, divide by n vector whole square. got it? so இந்த ஃபார்முலா எல்லாமே தெளிவா நோட் பண்ணி வெச்சுக்கோ. so அடுத்து நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் a லைன், மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் a லைன் அண்ட் a plane. சரிங்களா? ஒரு லைனும் ஒரு பிளேனும் மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட். சரிங்களா? so the position vector of a point of intersection of the straight line
r vector that is equal to a vector plus tb vector and the plane is r vector dot n vector that is equal to p. சரிங்களா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, ஒரு பிளேன் இருக்கு. ரெண்டுத்துக்கான ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சோ அப்ப அதனுடைய மீட்டிங் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே. சோ which is a vector plus p minus a vector dot n vector divided by b vector dot n vector. கிளியரா? இத வந்து b வெக்டாரால மல்டிப்ளை பண்ணிக்கணும் இந்த பார்ட். சரிங்களா? சோ this is the meeting point. Point of intersection. கிளியரா இருக்கா? சோ இந்த இடத்துல denominator part இருக்கு பாருங்க, that is not equal to 0. Denominator part that is not equal to 0. கிளியரா இருக்காப்பா? சோ எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்க. ஓகே. சோ once again நம்ம எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணலாமா? இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபாஸ்டா. ஓகே. சோ a vector dot b vector டாட் ப்ராடக்ட் அப்படி வரும்போது என்ன பண்ணும்? magnitude of a vector magnitude of b vector into cos theta. இதான் ஃபார்முலா. சரிங்களா? சோ அதே வந்து ரெண்டு வெக்டாரும் பர்பெண்டிகுலரா இருக்கும்போது சோ இந்த டாட் ப்ராடக்ட் a க்கும் b க்குமான டாட் ப்ராடக்ட் வந்து which is equal to 0. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு வாங்க. சோ a cross b வரும்போது magnitude of a vector magnitude of b vector sin theta ன்னு வரும், இங்க n cap. சரிங்களா? சோ அடுத்து வந்து நாம என்ன பண்றோம்னா இதுக்கு வந்து நம்ம மேக்னிட்யூட் எடுக்கிறோம். மேக்னிட்யூட் எடுத்தா இந்த n cap அப்படிங்கிறது காணாம போயிடும். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க இந்த ரெண்டு வெக்டாருக்கும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது when these two vector are parallel, சோ இந்த ரெண்டு வெக்டாரும் parallel-ஆ இருக்கும்போது அதனுடைய கிராஸ் ப்ராடக்ட்டுக்கான வேல்யூ வந்து 0. சரியா? சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா இந்த பார்ட்? சோ அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 3 vector are coplanar. சோ இப்போ 3 வெக்டார் வந்து கோப்ளானர் அப்படின்னு வரும்போது சோ அதுக்கான பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்கான வேல்யூ பாருங்க that is equal to 0. சரிங்களா? கோப்ளானர் அப்படினாலே பாக்ஸ் ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. சோ that is equal to 0 அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. சரிங்களா? சோ அடுத்து வால்யூம் ஆஃப் parallelepiped. சரிங்களா? சோ இந்த இடத்துல என்ன வருது பாருங்க பாக்ஸ் ப்ராடக்ட். ஓகே. சோ பாக்ஸ் ப்ராடக்ட் கால்குலேட் பண்ணா அதுதான் வால்யூம். சரிங்களா? பாக்ஸ் ப்ராடக்ட் கால்குலேட் பண்ணுங்க என்ன வரும் அப்படினு அதுதான் வந்து வால்யூம். சோ பாக்ஸ் ப்ராடக்ட் பாருங்க a vector dot b cross c அப்படிங்கிறது a vector of b cross c அப்படிங்கறதா இத தான் நம்ம ஷார்ட்டா வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படி நம்ம சொல்றோம். கிளியரா இருக்கா? சோ அல்லது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படி நம்ம சொல்லலாம். ஓகே. சோ அடுத்து பாருங்க வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட். இப்போ ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னா இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? சோ அடுத்து வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? a cross of b cross c that is equal to a vector dot c vector into b vector minus a vector dot b vector into c vector. கிளியரா இருக்காப்பா? ஓகே. சோ எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னு புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து ரிமைனிங் என்னென்ன டேட்டா இருக்கு அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிடலாம். once again நாம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆக போகுது. சரிங்களா? சோ கவனிங்க the angle between two straight lines. the angle between two straight lines. சோ பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன். சரிங்களா? இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஓகே. சோ theta is equal to cos inverse of b vector dot d vector. சரிங்களா? b vector dot d vector divided by magnitude of b vector into magnitude of d vector. சரிங்களா? சோ r1 அப்படிங்கிறது ஒரு லைன், சோ r2ங்கிறது ஒரு லைன். சரிங்களா? சோ இந்த டூ ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. கிளியரா இருக்கா? சோ பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் a vector and b vector இது ரெண்டுமே வந்து பர்பெண்டிகுலர். சரிங்களா? a வும் b யும் பர்பெண்டிகுலர் அப்படிங்கறப்போ ஆங்கிள் பிட்வீன் them என்னவா இருக்கும் அப்படினா either 90 டிகிரியா இருக்கும் அல்லது 270 டிகிரியா இருக்கும். சரிங்களா? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஒருவேளை ரெண்டும் parallel a vector and b vector ரெண்டும் parallel-ஆ இருந்தா அதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் ஆனது உங்களுக்கு 0 டிகிரியா இருக்கும், அப்படினா 180 டிகிரி பையா இருக்கலாம். சரிங்களா? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது பாருங்க நெக்ஸ்ட் angle between two planes. இங்க வந்து two straight lines, இந்த இடத்துல two planes. சரிங்களா? two straight linesக்கான ஆங்கிள்கான ஃபார்முலா இதுதான். ஓகே. cos inverse of b dot d divided by magnitude of b and magnitude of d. அதே வந்து two planes அப்படினு வரும்போது சோ planesக்கான ஈக்குவேஷன் பாருங்க, இது வந்து plane 1, இது வந்து plane 2. ரெண்டு பிளேனுக்கு இடைப்பட்ட ஆங்கிள்கான ஃபார்முலா theta is equal to n1 vector dot n2 vector divided by magnitude of n1 vector into magnitude of n2 vector. சரிங்களா? சோ கிளியரா புரிஞ்சுதுங்களா? சோ இந்த ஸ்லைட் ஃபுல்லாவே நம்ம ஆங்கிளை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சோ இந்த ஸ்லைட் ஃபுல்லாவே நம்ம ஆங்கிளை பத்தி பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த ஸ்லைட் ஃபுல்லா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்? சோ கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன, டாட் ப்ராடக்ட்னா என்ன, வால்யூம்கான ஃபார்முலா, parallelepipedக்கான வால்யூம்கான ஃபார்முலா பார்த்தோம். அப்புறம் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னா என்ன, வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னா என்ன, அப்புறம் கோப்ளானருக்கான கண்டிஷன் என்ன. சோ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் பாருங்க. நெக்ஸ்ட் இப்ப 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, a வெக்டார் கமா b வெக்டார்னு. இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். சரிங்களா? சோ அதுக்கான வெக்டார் ஈக்குவேஷன் r vector is equal to a vector. நோட் பண்ணிக்கோங்க, r vector is equal to a vector plus t of b minus a vector. Got it? சோ அதனுடைய கார்ட்டீசியன் ஃபார்ம் இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? சோ அதுக்கான கார்ட்டீசியன் ஃபார்ம் பாருங்க, x minus x1 divided by x2 minus x1 which is equal to y minus y1 divided by y2 minus y1, z minus z1 divided by
z2 minus z1. So இதான் வந்து கார்ட்டீசியன் ஃபார்முக்கான ஈக்குவேஷன். கிளியரா இருக்கா? So when they given 2 points, so நீங்க வெக்டார் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் அப்படிங்கறத ஷோ பண்ணிட்டேன். சரிங்களா? So அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாராமெட்ரிக் ஃபார்ம். சரிங்களா? So பாராமெட்ரிக் ஃபார்ம் for 3 non-collinear points. சரிங்களா? So for 3 non-collinear points வரும்போது பாராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி இருக்கும், அதனுடைய ஈக்குவேஷன் பாருங்க. வெக்டார் ஈக்குவேஷன் என்னவா இருக்கு? R vector that is equal to A vector plus S of B minus A vector plus T of C minus A vector. கிளியரா இருக்கா? சோ பசங்களா புரிஞ்சுதா பாருங்க. சோ அடுத்தது நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் பார்க்கலாம் for the same 3 non-collinear points. சரிங்களா? சோ அதனுடைய ஈக்குவேஷன் பாருங்க, வெக்டார் ஈக்குவேஷன். சோ இந்த ஏங்கிறது மட்டும் நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். அப்ப R vector minus A vector வரும். சோ அடுத்தது இந்த B minus A எடுத்துக்கோங்க, C minus A எடுத்துக்கோங்க. சோ ரெண்டுத்துக்கு இடையில வந்து கிராஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல டாட். சரிங்களா? which is equal to 0. இதுதான் என்ன அப்படின்னா நான் பாராமெட்ரிக் ஃபார்முக்கான ஈக்குவேஷன். சோ கிளியரா இருக்க பசங்களா? சோ அதே வந்து இந்த என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, சோ அதனுடைய கார்ட்டீசியன் ஃபார்ம் எப்படி இருக்கும்? சரிங்களா? சோ அதனுடைய கார்ட்டீசியன் ஃபார்ம் பாருங்க, x minus x1 y minus y1 z minus z1 இது ரோ 1ல. சோ ரோ 2ல x2 minus x1 y2 minus y1 z2 minus z1. ரோ 3ல வந்து x3 minus x1 y3 minus y1 z3 minus z1. சோ இது எல்லாத்துக்கும் நீங்க மேக்னிட்யூட் அப்ளை பண்ணுங்க, which is equal to 0. சரிங்களா? 0 ஓட ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. சோ இதான் என்ன அப்படின்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார் 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். சரிங்களா? தெளிவா புரிஞ்சுதுங்களா? சோ அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் அதே வந்து 1 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 1 பாயிண்ட் அண்ட் parallel to 2 given vectors. சரிங்களா? சோ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ பாராமெட்ரிக் ஃபார்ம் அப்படிங்கிறது R vector is equal to A vector plus SB vector plus TC vector. இது வந்து பாராமெட்ரிக் ஃபார்ம். ஓகே. சோ அதே வந்து நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த A vector லெஃப்ட் சைடுல கொண்டு வந்தோம். அப்ப R minus A, அப்புறம் இந்த B க்கு C க்கு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்ணிக்கணும், இங்க டாட் வச்சுக்கணும். சரிங்களா? சோ which is equal to 0. சோ அடுத்து கார்ட்டீசியன் ஃபார்ம் வரும்போது x minus x1 y minus y1 z minus z1. சரியா? அடுத்து 2 வெக்டார் சொல்லிருக்காங்க இல்லையா, சோ அந்த 2 வெக்டார் உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் b1 b2 b3 c1 c2 c3 இது எல்லாத்துக்கும் நீங்க மேக்னிட்யூட் அப்ளை டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணுங்க, that is equal to 0. கிளியரா இருக்கா உங்களுக்கு? தெளிவா புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம், லாஸ்ட் ஸ்லைட். சோ 2 பாயிண்ட்ஸ் அண்ட் parallel to vector அப்படினு சொல்லிட்டாங்க. 2 பாயிண்ட்ஸ் அண்ட் parallel to vector. சோ என்னோட பாராமெட்ரிக் ஃபார்ம் என்ன நோட் பண்ணிக்கோங்க. R vector that is equal to A vector plus S of B minus A vector plus TC vector. சோ நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் வரும்போது இந்த A vector லெஃப்ட் சைடு கொண்டு வந்துரு. சோ அப்ப R minus A vector. சோ இந்த இடத்துல B minus A க்கும் C க்கும் நாம என்ன பண்றோம், கிராஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்றோம், which is equal to 0. கிளியரா இருக்கா? சோ அடுத்தது கார்ட்டீசியன் ஃபார்ம் அப்படிங்கிறது x minus x1 y minus y1 z minus z1. சோ அடுத்தது x2 minus x1 y2 minus y1 z2 minus z1. சோ இங்க பாயிண்ட் 1 வந்து நாம அப்ளை பண்ணிருக்கோம், இங்க செகண்ட் பாயிண்ட் அப்ளை பண்ணிருக்கோம். அடுத்தது ஒரு வெக்டார் பாருங்க c1 c2 c3. சோ அந்த ஒரு வெக்டார் உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ். சரிங்களா? சோ இது எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணுங்க. சோ டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், சோ கார்ட்டீசியன் ஃபார்ம் கிடைச்சிரும். சரிங்களா? which is equal to 0 ன்னு எடுக்கணும். கிளியரா இருக்கா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, பிளேன்ஸ் பார்க்கலாம். ஓகே. வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் a plane passes through the line intersection of the planes. சரிங்களா? சோ இதுல r vector dot n1 vector that is equal to d1. இது வந்து plane 1. சோ இரண்டாவது பாருங்க, செகண்ட் plane r vector dot n2 vector is equal to d2 is given by, சோ என்ன சொல்லிருக்காங்க, r vector dot n1 vector minus d1 plus lambda times, இங்க passes through ன்னு சொல்லிருக்காங்க, அதனால நம்ம lambdaவால மல்டிப்ளை பண்ணி ஆகணும். சோ lambda times of r vector dot n2 vector minus d2 which is equal to 0. சரிங்களா? got it? clear-ஆ இருக்கா? Vector equation of a plane passing through the line of intersection of the planes அப்படினு வரும்போது சோ lambdaவால இந்த பார்ட்ட மல்டிப்ளை பண்ணிக்கோ. சரிங்களா? சோ இத வந்து ஆட் பண்ணிக்கணும். got it? so which is equal to 0. so that's all guys. சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? எஸ், எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே. அண்ட் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான செஷனுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. சோ மறுபடியும் நாம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல பார்க்கலாம் பசங்களா. அண்ட் ஒவ்வொரு ஃபார்முலாவும் நீங்க தெளிவா நோட் பண்ணி வச்சுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து நீங்க பாஸ் பண்ணி நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார்முலாஸ் எல்லாம். சரிங்களா? சோ ஆங்கிள்ஸ்க்கான ஃபார்முலா, டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா, ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டுக்கான ஃபார்முலா, வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டுக்கான ஃபார்முலா, பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்கான ஃபார்முலா. சோ அப்போ வந்து பேரலலா இருந்தா அதுக்கான கண்டிஷன் என்ன, பர்பெண்டிகுலரா இருந்தா அதுக்கான கண்டிஷன் என்ன, வால்யூம்க்கான ஃபார்முலாஸ் என்னென்ன வரும். சரிங்களா? சோ அதே வந்து பாராமெட்ரிக் ஃபார்ம், நான் பாராமெட்ரிக் ஃபார்ம், கார்ட்டீசியன் ஃபார்ம் இதெல்லாம் வரும்போது ஃபார்முலாஸ் வந்து எப்படி வேரி ஆகுது. சோ இதெல்லாமே நீங்க தெளிவா டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம் டைம்ல. சரிங்களா? எதையும் மறக்க மாட்டீங்க நீங்க. ஓகே.
ஸோ தேங்க்யூ கைஸ், மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.